வாலிபர்களை குறித்து தேவன் அவருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்கணுமா? Do you want to see what is in God's heart concerning young people? அதாவது ஒரு குறிப்பிட்ட, அதாவது உங்கள் வயசை சொல்லி, உங்களுடைய வயதை சொல்லி அல்லது உங்களுடைய பருவத்தை சொல்லி நான் நேசித்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். அந்த வசனம் உங்களுக்கு யாராவது தெரியுமா? Do you know there is a verse in the Bible where God says your age or your age group, and there is a verse like that, and he says I know you. Do you know that verse? கேள்வி கேட்காம பேசுகிறேன்னா பேசு, இல்லைன்னா அப்படிங்கிறீங்களா? இந்த வசனத்தை பாருங்கள், ஓசியாவில் இருக்கும். It is in Hosea. ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hosea chapter 11 verse 1. அந்த வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது அவனை நேசித்தேன். When Israel was a youth, I loved him. அப்போது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, ஆண்டவர் இளைஞர்களை, யூத்தை நேசிக்கிறாரா இல்லையா? What do we learn from this? God loves the youth. ரொம்ப, அதாவது எனக்கு நான் நினைக்கிறது என்னென்னா, ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாருன்னு சொல்லலாம். Or this is how I think that God loves youth very much. உதாரணமாக ஆதாமை படைச்ச போது அவருக்கு என்ன வயசு இருக்குது, நீங்களே சொல்லுங்களேன். For example, when God created man, Adam, what was his age? ஒரு 10 வயசு இருக்குமா? Will he be 10 years old? இல்லை, ஒரு வாலிபனாக இருக்கும் போது தான் படைத்தார். No, when he was young, it was a young man that God created. அதாவது படைச்சு ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்திலே திருமணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வயசு இருந்தது அவருக்கு. So in other words, we can say that he was old enough that in a week after he was created, he could be married. ஆண்டவர் அந்த பிரஸ்ஸா, அதாவது இளவயதை ஆண்டவர் நேசிக்கிறார், அல்லது இளவயதிலே அவரை நாம் நேசிப்பதையும் அவர் விரும்புகிறார். We can say that God loves the youth and God wants the youth to love him. எரேமியாகிட்ட ஆண்டவர் ஒரு தடவை பேசினார் அல்லவா, நீ விதைக்கப்படாத தேசத்திலே என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியை நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். To Jeremiah, God once said, I remember the devotion of your youth, that you followed me in a path that nobody had followed. ஆண்டவர் இள வயதாக இருக்கும்போது, அது வாலிபனாக இருக்கும் பொழுதே என்ன செய்கிறார்னா, உங்களை ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். While you are in your young age, God chose you, and he also shows the purpose with which he has called you. உதாரணமாக எரேமியா 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். We can look into Jeremiah chapter 1. எரேமியாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு ஒரு வேளை 20 வயது அல்லது 15 வயது இருந்திருக்கலாமோ என்னவோ தெரியவில்லை. When God chose Jeremiah, I think he might be somewhere between 15 or 20. அவர் எரேமியாவை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். Chapter 1 verse 5. This is what God said about Jeremiah. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். Before I formed you in the womb, I knew you, and before you were born, I consecrated you. I have appointed you a prophet to the nations. தேவன் உங்களை எப்பொழுது அறிந்திருக்கிறார்? இந்த வசனத்தின்படி என்ன சொல்லலாம்? தாயின் வயிற்றிலே நீங்கள் ஒரு உருவாகும் முன்னே அவர் உங்களை அறிந்திருக்கிறாரா இல்லையா? According to this verse, God knows you before you were formed in your mother's womb. இப்போ நீங்கள் வாலிபர்கள் இப்படி நான் சீவி இருக்கிறது, என்னுடைய இது என்ன, இப்போ எனக்கு முடியல, இப்படியெல்லாம் செய்ய முடியாது ஆசைப்பட்டாலும், இப்படியெல்லாம் இப்போ சகோதரிகள் நான் போடுற மாடர்ன் ட்ரெஸ்ஸு அல்லது இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என் மேலே ரொம்ப பட்சமாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? Do you think that God will be, on your side just because you're
styling up your hair and sisters are wearing clothes in a modern way, do you think God will be on your side? இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லாத போது உங்களை தெரிந்து கொண்டார். Or did God choose you when you were absolutely nothing? ஒன்றுமே இல்லை. You were absolutely nothing. நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறீங்களவா, நான் என் அழகு என் முடி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம்ல, அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே இல்லாத போதே உங்களை தெரிந்து கொண்டாருங்க. Now you could go in front of a mirror and say, I have a good hair, I look stylish and I'm beautiful. And do you think that God chose you just because of so many things like this? You are absolutely nothing when He chose you. அதனால் அந்த உங்களை தெரிந்து கொண்டு உங்களை நேசித்த அந்த அன்பு இருக்கிறதே, அது ரொம்ப விலையேறப்பெற்றது. The love with which He called you and chose you, that is so precious. அப்போது எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, அந்த 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். Then Jeremiah said, Alas, Lord God, behold, I do not know how to speak because I am a youth. அப்போ அதுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. But the Lord said to me, do not say I am a youth. நான் உன்னை அனுப்புகிற எல்லார் இடத்திற்கும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் பேசு அப்படிங்கிறார். Because everywhere I send you, you shall go, and all that I command you, you shall speak. அதாவது ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை நீங்கள் கற்பத்திலே ஒன்றுமே ஒரு உருவமே இல்லாத போதே உங்களை தெரிந்து கொண்டார். You should understand this one truth, that when you were nothing, when you were not even formed in your mother's womb, God loved you and He chose you. அப்பொழுதிருந்தே உங்களை நேசித்த ஆண்டவர், இப்பொழுது நீங்கள் பிறந்து இப்போ வாலி வயது ஆகிவிட்டீர்கள் அல்லவா, that God who loved you when you were absolutely nothing and now you have now grown up. இப்போ ஆண்டவர் எதற்காக காத்திருக்கிறார்னா, இப்போ நீங்கள் அவரை அதாவது அவர் உங்களை நீங்கள் ஒன்றுமே இல்லாத போது அவர் உங்களை தெரிந்து கொண்டு இத்தனை வருஷங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறார். God chose you and loved you when you were absolutely nothing, and now God had been waiting all these years for you to grow up. இப்போ ஆண்டவர் எதற்காக காத்திருக்கிறார்னா, நீங்கள் அவரிடத்தில் திரும்பி ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதற்காக காத்திருக்கிறார். Now God is waiting for you. For what is He waiting? He is waiting so that now you may turn to God and say, Lord, I love you. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்குதுல்ல, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. This is one verse that we are all familiar with. Remember your Creator in your youth. அதாவது அதை இன்னொரு வகையிலே சொல்ல போனால், நீங்கள் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அப்பொழுதே உங்களை நினைத்த உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரை நீங்கள் பிறந்து வாலிபனான பிறகாவது அவரை நினையுங்கள் அப்படின்னு சொல்கிற வசனம் அது. And in other words, that is a verse which says, remember your God who chose you and loved you when you were absolutely nothing, even before you were formed in your mother's womb. Now you have grown up and now you are a youth. At least now come to know and love the Lord. அதனால் இப்போ நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு 15 வயது அல்லது 20 வயது ஆகியிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்னை சிருஷ்டித்தவர் எங்கே, என்னை உண்டாக்கினவர் எங்கே அப்படின்னு தேடணும். Now you have grown up, you will be in 15 years or you will be in your 20s. Now you should seek the Lord for the one who has created me, one who chose me. You should seek for Him. உங்களுடைய தாய் தகப்பன்மாரை நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். You should honor and respect and obey your parents. ஆனால் அதற்கு மேலாக என்னை தாயின் வயிற்றிலே நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்ட தேவன் எங்கே, அவரை நான் தேட வேண்டும் அப்படின்னு நீங்கள் தேடணும். But much beyond than all of these things, I should seek for the God who chose me and He knew me and loved me even before I was formed in my mother's womb. அதற்காகத்தான் தேவன் காத்திருக்கிறார். That is why God is waiting even now. அவர் நினைத்தால் அந்த மாதிரி எல்லாம் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. God does not have a need to wait for us like that. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை உருவாக்கினேன், வா அப்படின்னு கைத்தை கட்டி இழுத்துட்டு போகலாமா இல்லையா? He can put a rope around your neck and pull you saying that I chose you, I created you, now follow me. He could have done like that. ஆனால் பாருங்கள், ஒரு வாலிப பையனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக அவர் காத்திருக்கிறார். But see, he is waiting for that one statement of a young person. தேவன் பாருங்கள், எனக்கு இதுதான் புரியாத புதிர். அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவன், இவ்வளவு பெரிய தேவன், அவர்தான் நம்மை உண்டாக்கினார்,
ஆனால் அவர் நமக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியல. This is a mystery for me that Almighty God, the creator of everything, He is waiting for me to come to know Him and to love Him. ஏன்னா அந்த சுயாதீன சித்தம் தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. Because the problem here is the will, that the free will that He has given us. அந்த சுயாதீனம் என்பது நாமாக தெரிந்து கொள்கிறது. The free will that He has given us makes us to make a choice. இப்போ நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? What am I choosing now? நான் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். I should choose God. ஏன்னா அவர்தான் என்னை உண்டாக்கினார். Because He created me. என் தாய் தகப்பன் என்பது நான் பிறப்பதற்குரிய ஒரு வழியை தவிர எனக்கு தேவன் தான் எனக்கு முதலாவது. My father and my mother is a way through which I am born into this world, but much beyond that is God, my creator. அதனால அருமையான சகோதரர்களே, உங்கள் வாலிப பிராயத்தில் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவு செய்யுங்கள். So young brothers and sisters, as early as possible you should take up this decision. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரை தேடுங்கள். For your life seek God. அதேபோல உங்களுடைய இருதயத்தில் ஒரு இடத்தை அவர் வைத்திருக்கிறார் தனக்கென. In the same way, He has a place, he needs a place in your heart. தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொன்னால், அவனுக்குள்ளாக நிறைய அறைகளை உண்டு பண்ணி அதில் ஒரு அறையிலே தான் வந்து அமர வேண்டும் என்பதற்காக அந்த அறையை செய்து வைத்திருக்கிறார். So how has God created man? He has created man in such a way that there are so many rooms within you, with one room which is completely for Him. இது வந்து அவர் வீடு, அவர் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். This is His home. He can come and go anytime He wants. ஆனால் ஒரு வீட்டு ஓனர் வந்து அவரே காசு போட்டு வீட்டை கட்டி வச்சுட்டு கூட நீங்கள் அனுமதிச்சா தான் உள்ளே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு வெளியில் நின்றுருந்தா எப்படி இருக்கும் அது? How will it be when a person who owns a house, he has built up a house and he is saying, I will come to that house only if you allow me to come inside? அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்திலே அவர் இருக்கிறதுக்காக ஒரு ஏற்கனவே ஒரு ரூம் இருக்கிறது. And that is how God has created room within us so that He may dwell there. அந்த அறைக்குள்ளாக நீங்களாக அவரை கூப்பிடாவிட்டால் அவர் வரமாட்டார். To that room God will not come by Himself unless we call unto Him. அந்த அளவுக்கு நம்மை மதிக்கிறார் அவர். That is the extent to which He respects us. எந்த மனுஷனையும் அவர் கட்டாயப்படுத்துகிறதே இல்லை. He does not force any man. அவ்வளவு மனுஷனை மரியாதையோடு கூட நடத்துகிற தேவன். He treats every human being with respect. அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஞானமான விஷயம் என்னன்னு கேட்டால், 50 வயதிலே ஒப்பு கொடுக்க கூடாது. And so the wise decision that we should make is that we should not choose Him while we are at 50. இந்த தேவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். As early as possible commit your life to God. அப்பொழுது உங்களை எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி விடுவார். If so, then God will be able to fulfill the purpose with which He created you. சரி, இப்போ உங்களோட கேள்வி வந்து, நான் வந்து நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நான் வந்து என் சரீரத்தை பால்படுத்திட்டேன், அல்லது இப்படி எத்தனையோ கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். Now you might have so many questions saying that I have done so many sins in my life, I have spoiled my body and I have done so many things. அதாவது அவரை கூப்பிடுறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. And you might say, I am so ashamed to even invite Him to my life. நான் என்னிடத்தில் நிறைய அந்தரங்க பாவங்கள் இருக்கிறது. There are many secret sins in my life. அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். You might think like that. நாம் படித்த முதலாவது ஓசியாவின் புத்தகத்திற்கு திரும்ப வாருங்கள். Let's turn to that first passage that we read in Hosea. இந்த ஓசியாவின் கதை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். Many of you might know the story of Hosea and some might not know. அதில் வந்து ஒரு பெண் இருப்பாள். There will be a woman there. அவள் பெயர் கோமேர். Gomer is her name. அந்த கோமேர் வேறு யாருமல்ல, நீங்களும் நானும் தான். That Gomer is not anyone else, that is you and me. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அதாவது ஓசியா 1:2 கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். When the Lord first spoke through Hosea, the Lord said to Hosea, go take to yourself a wife of harlotry and have children of harlotry, for the land commits flagrant harlotry, forsaking the Lord. அந்த பெண்ணுடைய பெயர் கோமேர்.
And the name of that woman is Gomer. இந்த கோமேர் வந்து ஒரு தவறான பெண். And she is an immoral woman. அவள் தேவனுக்கு பிரியமாய் நடந்தவள் அல்ல. She did not walk in a way that is pleasing to the Lord. அவளுடைய வாழ்க்கையில் अनेक பாவங்கள் இருந்தது. There were so many sins in the life of that woman. தன் சரீரத்தை பாவத்திற்கு இடம் கொடுத்தவள். She yielded her body for sinning. அவளுடைய மனது கரைபட்டதா இருந்தது. Her mind was corrupted. சரீரம் கரைபட்டதா இருந்தது. Her body was corrupted. ஆனா என்ன ஆச்சரியம்னா அவளை போய் திருமணம் செய் அப்படினு சொல்லி ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் இடத்திலே சொல்லுகிறார். But God is telling his prophet to take her as his wife. இது உங்களுக்கு நீங்கள் யாராவது இப்படி திருமணம் செய்வீர்களா சொல்லுங்களேன். Will any of you marry a woman like that? வாலிப திருமண வயதில் இருக்கிற வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு பயோடேட்டா வருது. அந்த பயோடேட்டாவில் என்ன எழுதிக்குன்னா இந்த பையன் அந்த ஊரில் ஒரு வேசியாய் வாழ்ந்தவன் அப்படின்னு அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் அதுக்கு ரைட் பண்ணுவீங்க? You are now consider you are in a age where you can get married and you are getting a biodata of a woman, and that it said in the biodata it is given that this girl was in harlotry and was committing so many sins. How many of you will say a yes to that girl? ஆனால் ஆண்டவர் யோசியாவை போய் திருமணம் செய்து கொள் என்று சொன்ன பொழுது எதுவுமே பேசாமல் ஓசியா போய் என்ன செய்தார்? திருமணம் செய்து கொண்டார். But when God told his prophet Hosea to marry such a woman, he did not ask anything. He went and married. இது எதற்கு ஆண்டவர் இப்படி செய்ய சொல்கிறார்னா ஒரு அடையாளத்துக்காக. Why did God tell this as an example? அதாவது நாம் எப்படி இருந்தோம் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்தல்ல, நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினாலே அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே அப்படி செய்ய சொல்கிறார். Not about how we are and how our life is, but because he loved us and he chose us. That is why he is doing this. அதனால ஆண்டவர் வந்து நம்மை பிடித்திருக்கிற अनेक பாவங்கள் அவருக்கு தெரியும். God knows the sins that has a hold on us. நம்முடைய அந்தரங்க பாவங்கள் அவருக்கு தெரியும். He knows our secret sins. யாருக்குமே தெரியாமல் நடக்கிற விஷயங்களும் தெரியும். He knows the things which happen which we could be doing without anybody else's knowledge. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா அவர் நம்மை நேசிக்கிறதை அவர் சொல்லி அனுப்புகிறார். But he is conveying that message of his love. இந்த பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு உன்னை சிருஷ்டித்தவருடைய அந்த இடத்திற்கு வர சொல்லி தான் அவர் அழைக்கிறார். He is inviting to come after leaving all your sins, come to that place of the person who loves you. அதாவது அவர் எப்படி உங்களை விட்டு உங்களுக்காக எப்படி நினைக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஓசியாவின் புஸ்தகத்திலே in the book of Hosea it says how he thinks about us. அந்த 11ஆம் அதிகாரத்திலே அந்த மேலே நாம் வாசித்தோமல்லவா, அதில் அந்த 8வது வசனத்தை பாருங்கள். ஓசியா 11:8 chapter 11 verse 8 we can see that verse. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன். How can I give you up, O Ephraim? How can I surrender you, O Israel? How can I make you like Admah? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. My heart is turned over within me, all my compassions are kindled. தேவன் வந்து நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கள். நம்மை பிடிக்காமல் அவரால் இருக்க முடியாது. See how much God loves us. He is not able to leave us like that without having a hold on us. அதாவது அவர் ரெண்டு விதமாக தவிக்கிறார். நம்மை இழந்து விடவும் விருப்பமில்லை, அதே நேரத்தில் வலுக்கட்டாயமாய் நமக்குள் வரவும் அவருக்கு விருப்பமில்லை. See God's situation that he does not want to leave us just like that, and at the same time he does not want to force us and bring us to him. ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். God says, I am standing at the door and knocking. இப்போ அவர் நினைச்சா வலுக்கட்டாயமாக கதவை திறந்துட்டு வரக்கூடாதா? If he wanted, he could have probably forced himself, opened and come inside the room. அவர் வரமாட்டார். But he will not come like that. அதே நேரத்தில் வீட்டுக்கு வெளியே நின்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். At the same time he has grief standing outside our home. அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாலிபத்திலே தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். So dear brothers and sisters, in your youth surrender and commit your life to the Lord. நான் சொன்னேன் அல்லவா, உங்கள் மனதுக்குள்ளாக ஒரு அறை இருக்கிறது என்று.
I told right that you have a room in your heart. அந்த அறைக்குள்ளே அவர் வந்து தங்கும்படி அவரை கூப்பிடுங்கள். Invite him, call him so that he may come and dwell in that room. அந்த அறைக்குள் அவர் வந்து தங்குற வரைக்கும் நீங்கள் வேறு எதை செய்தாலும் உங்களுடைய மனது திருப்தி அடையாது. So if you don't invite God into that room, whatever you may be doing, that will not satisfy you. ஏன்னா நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனது வந்து சிருஷ்டிகர்த்தாவிலே தான் திருப்தி அடையும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதை தவிர மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற எதை வைத்தும் அல்ல. Because our mind, our heart, it can be satisfied only in the Creator and not with anything else of this world. அதுக்குள்ள வந்து நீங்க வேற எதை கொண்டே வச்சு முயற்சி பண்ணி பாருங்க, எதுவுமே அது நடக்காது. You may keep many other things in that place where God should be, but that cannot satisfy you. ஆகவே அவருக்கு அவரை உங்கள் இருதயத்திலே கூப்பிடுங்கள். So please invite him into your heart. இதை வந்து நான் சும்மா சொல்லலை. I am not saying it just for the sake of saying. நான் வந்து 19 வயது வரைக்கும் இயேசுவை அறியாதவனாய் இருந்தேன். Until the age of 19, I did not know about the Lord Jesus. ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியாது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியாது. I did not know that I am chosen and God loves me. தேவன் தாயின் கற்பத்திலே உருவாது முன்பாக என்னை தெரிந்து கொண்டார் என்று அப்போதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. At that time I did not know that God chose me even before I was formed in my mother's womb. அதனால நான் வந்து இந்த எனக்கு என்னுடைய மனதுக்கு எதெல்லாம் இன்பமானதோ அதிலே என்னுடைய கவனத்தை செலுத்தினேன். So whatever was pleasing to my heart and to my mind, to those things I yielded myself. உதாரணமாக எத்தனையோ நல்ல விஷயங்கள், இயற்கை காட்சிகளை பார்ப்பது, like for example by doing so many good things, seeing the nature, நல்ல புத்தகங்களை படிப்பது, reading good books, நல்ல தத்துவங்களை படிப்பது, reading good proverbs and quotes. இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்களாய் கூட இருக்கலாம். It could be so many good things like this. அதுலேயும் கூட என்ன இல்லைன்னு, அதுலேயும் கூட நான் திருப்தி அடைய முடியவில்லை. And even in these good things I could not be satisfied. கம்யூனிச தத்துவங்களோ அல்லது கடவுள் இல்லை என்கின்ற தத்துவமோ, communism or atheism, எதுலேயுமே எந்த தத்துவமே எனக்கு திருப்தி தரவில்லை. No analogies could not satisfy me. அதே போல் இந்த மாம்சத்தை சீராட்டும்படிக்கு நிறைய இன்பங்கள் இருக்கிறது அல்லவா? And to pet the desires of the flesh, there are so many pleasures, right? அவைகளெல்லாம் செய்து பார்த்தேன், அவைகளும் எனக்கு திருப்தி தரவில்லை. And I tried all those pleasures and that could not give me happiness and satisfaction. இந்த உலகத்தை சுற்றி பார்த்து, இயற்கை காட்சிகளை பார்த்து அல்லது எதுவுமே திருப்தி தர மாட்டேங்கிறது. Roaming around the places and other around the world and seeing at the nature, those things are not able to satisfy me. அதிலிருந்து நான் ஒன்றை கண்டுபிடித்தேன், ஏதோ ஒரு வெறுமை எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். And I was able to understand that there is some void within me. இது எப்பொழுது தீரும், எனக்கு என்ன வழி என்று எனக்கு தெரியவே இல்லை. When will this be fulfilled and when will this come to an end? I was not able to know that. ஆனால் இப்பொழுது எல்லாரும் செய்கிறதெல்லாம் செய்து பார்த்தேன். I tried to do all the things which people around are doing. சினிமா பார்த்தேன், I watched movies, சிகரெட் குடித்து பார்த்தேன், I smoked cigarettes, தவறான புத்தகங்களை படித்து பார்த்தேன், I read wrong books, பொய் சொன்னேன், திருடினேன், lied, stole things, கடவுளே இல்லை என்று சொன்னேன், I told that there is no God. இப்படி என்னவெல்லாம் எதிலெல்லாம் செலுத்த முடியுமோ எல்லாம் பார்த்தேன். I tried so many things which I could try. ஆனால் எதுவுமே எனக்கு திருப்தி செய்யவில்லை. But these things, none of these things could satisfy me. ஒரே ஒரு நாளில் ஆண்டவர், என்னுடைய 19 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை தேடி வந்தார். When I was 19 years old, God came in search for me. அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன், நான் இப்பொழுதுதான் அவரை பற்றி எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். And it is only then I came to know about him. ஆனால் அவருக்கு எப்போ தெரியும்? But when did he know about me? அவருக்கு 1972 நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னை பற்றி அவருக்கு தெரியும். He knew about me much before 1972 when I was born. Even before that he knew about me. அவர் வந்த பிறகு, என்னுடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. When he came into my life and I allowed him in my heart, my life was changed.
அது ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்வேன். அதான் இது எதுலேயுமே, இந்த உலகத்தில் இருக்கிற எதுலேயுமே கிடைக்காத ஒன்று அதில் எனக்கு கிடைத்தது. I will say this was a big miracle. The satisfaction which I could not find in anything of this world, I got in God. அது என்னன்னா, என்னை படைத்தவரை நான் கண்டேன், அவரிடத்திலே நான் இணைக்கப்பட்டேன். I saw my Creator and I was connected to my Creator. ஒரு திருவிழாவில் ஒரு சின்ன பிள்ளை தவறி போனால் அந்த சின்ன பிள்ளை அந்த அப்பாவை அம்மாவை கண்டுபிடித்து அவர்களுடைய கையை பிடித்து வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்காது, திருப்தியே இருக்காது அல்லவா? If there is a big festival or a carnival and a child is lost from his father or mother, and until that parent finds that child, that parent will not be satisfied. அதுபோல தான் நான் திருப்தியை கண்டேன். And that is how I found complete satisfaction. அன்றிலிருந்து இயேசு எனக்கு ரொம்ப நெருக்கமானவராக அல்லது என்னுடைய சொந்த இரட்சகராக மாறினார். From that day God became very close to me and became my own savior. நான் விரக்தி அடைந்து வெறுமை அடைந்து இது என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எங்கே போகிறது அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன். I was asking so many questions saying my life is so much of void and emptiness, where is this life leading me to? ஆனால் அவர் உள்ளே என்னுடைய இருதயத்திற்குள்ளாக அவர் வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. But after he came into my heart, my life was completely changed. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் பிறந்தது. There was a new meaning to my life. என்னை எதற்காக சிருஷ்டித்தார் என்று நான் கண்டுபிடித்தேன். I was able to find why God created me. அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். And after that what all happened, you all know that. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். And now you know what is happening. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான். And that is how concerning your life also. அதனால நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட, so even if you are born to a Christian family, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே அவரை தேடுங்கள். you should seek him in a personal way. அவர் உங்களுடைய இருதயத்திலே வந்து உங்களை நிரப்பும் வரைக்கும் அவரை விடாதிருங்கள். Until he comes into your heart and fills your heart, do not leave him. நீங்கள் யோசித்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இயேசு தினந்தோறும் நிற்கிறார் என்று கற்பனை பண்ணி பாருங்கள். Just imagine it this way, that outside your house Jesus is always waiting. வீதியில் நடந்து போகிறவங்களாம் அவரை பார்த்து கேட்குறாங்க, ஏனுங்க வெளியில் நிற்கிறீங்க, வீட்டுக்குள்ளே போங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. And people who are going through that street is asking Jesus, why are you waiting outside the door, can't you go inside? ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வாலிபன் என்னைய கூப்பிடாத வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? And if Jesus replies, I will not enter this door until the young person inside invites me, how will that be? அவங்க தான் உங்களை விரும்பலையே, நீங்கள் எங்கே நின்றுருக்கிறீங்க? Then people would ask, he is not interested in you, then why are you waiting there? இல்லை, என்னால் கைவிட முடியாது. இப்போ நான் படித்தமல்லவா அந்த யோசியா 11ஆம் அதிகாரத்தில், எப்படி நான் கைவிடுவேன், என்னால் முடியல. But he replies, how can I leave him? As we read in Hosea, how can I forsake him and leave him just like that? அந்த பொண்ணு அல்லது அந்த பையன் கோமேரை போல இருக்கிறாங்களே, அவங்கள ஏன் தேடிட்டு இருக்கிறீங்க? And people would say, he's that girl, that boy, he's like a joker, why are you waiting for him or her? இல்லை, கோமேருக்காக நான் காத்திருக்கிறேன். I am waiting for Gomer. ஆகவே அருமையான சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, so dear brothers and sisters, உங்கள் வாழ்க்கையிலே அவரை தேடுங்கள். seek him in your life. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், ரட்சிப்பின் அனுபவம் இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், if you have the experience of being born again and having Jesus in your life, in your heart, உங்களுக்கு நான் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், the counsel that I give you is, அதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வீணாக்காதிருங்கள். after you are born again, don't waste even a single day of your life. இப்போ நான் என்னத்தை குறித்து வருத்தப்படுகிறேன் என்றால், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னை குறித்தே நானே அற்பமாக எண்ணிக்கொண்டேன். This is the grief that I have. After I was born again, I consider myself unimportant and inferior after I was born again. நான் யாருங்க, நான் ஒரு வருஷம் வேலை செய்கிறவன், ஒரு பெரிய படிப்பு கிடையாது, ஒரு 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். நான் உண்மையாக நடக்கலைன்னா என்ன, கொஞ்சம் குறைஞ்சி நடந்த என்ன, அதனால் என்னப்பா? I thought like inferior about myself. I did not study much. I just studied till 5th. I am only working in a workshop and I have a workshop and that's all I am. If I live in a faithful way or not, what does that matter? இல்லை, அப்படி நான் நினச்சி தான் நிறையா தப்பு பண்ணிட்டேன் நான். That is how I thought, and then I committed many sins.
இப்போ நினச்சி நான் வருத்தப்படுறேன். And now I think about it and I am sad about it. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையை சீரியஸாக நான் எடுத்திருந்திருக்கணுமேன்னு வருத்தப்படுறேன். I am sad and I say to the Lord, Lord, I should have taken my life very seriously after I was born again. அதனால் தயவுசெய்து ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்து சபையில் இருக்கிற பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை குறித்து சாதாரணமாக தயவுசெய்து நினைக்காதிருங்கள். And to those who are born again and are now here in the church, I want to tell you, don't consider yourself inferior after you are born again. அதாவது நிறைய பாவங்கள் இருக்கிறது. அதில் ஒரு பாவம் என்ன தெரியுமா? There are many sins and one of those sins is, அந்த ஒரு பாவத்தை குறித்து ரொம்ப சீரியஸாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். And about that one sin, it is mentioned very seriously in the scriptures. அதாவது அசட்டைக்காரரே பிரமித்து அழிந்து போங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? It says, woe to you, woe, and be astonished, you who despise. அந்த மாதிரி நாம் தேவனோட காரியங்களையோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை அசட்டை பண்ணிடக்கூடாது. In that way, things concerning God we should not despise. நீங்கள் பாருங்கள், அப்படி யோசேப்பு ஒரு நாள் அசட்டை பண்ணியிருந்தார்னா என்ன நடந்திருக்கு பாருங்கள். If Joseph had despised it like that for one day, what would have happened? அவரை பற்றி நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். We would have never heard about him. அதனால நீங்கள் உங்கள் ஒரு நாளை குறித்தோ அல்லது ஒரு செயலை குறித்து கூட அற்பமாக நினைக்காதிருங்கள். So even about any activity or anything that you could do, don't despise. ஒரு செயல் உங்கள் வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு கரையாய் மாறிவிடும். One thing that you could do that can be a stain throughout your life. அல்லது ஒரு செயல் உங்கள் வாழ்நாள் பூராவும் உங்களை மாதிரியாய் சுட்டி காண்பிக்கிறதாக மாற்றிவிடும். Or one work that you do throughout that can be a wrong example for you throughout the life. அதனால பட்டு புத்தி பேசுகிறேன். So I am being stricken in that own way. I have felt that and know that pain, and with that I am telling you. நான் என்னோட வாலிப நாளில் இன்னும் சீரியஸாக எடுத்திருந்தால், நான் இன்னும் வேதத்தை இன்னும் அதிகாரம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பேசுகிற விஷயத்தை சொல்ல ஸ்ட்ராங்காக இன்னும் அதிக மாதிரியாக நான் பேசியிருக்க முடியுமேன்னு நான் வருத்தப்படுகிறேன். If I have taken my life very seriously, then I could have spoken with much authority. I'm not just talking about telling about how I speak here, but with much more life I could have said. அதனால் தயவுசெய்து உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம், உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றை குறித்தும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். So about your time or the time that you have and all the activities that you do, be very careful about that. ஏன்னா அது இப்போ அது பார்த்தா உங்களை யாருக்குமே தெரியாதவங்களா நீங்கள் இருக்கலாம். Because now you might be somebody who is not known by others. ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது தேவன் உங்களை அநேகருக்கு மாதிரியாக வைப்பார். But a day will come and God will place you as an example for many. ஆண்டவர் இன்றைக்கு எதை தேடுகிறார்னா, அடுத்த சந்ததிக்கு மாதிரியாக வைக்கக்கூடிய வாலிபர்களை தான் தேடுகிறார். God is looking for examples whom God can show to the upcoming generations. பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 யோசேப்பு காலம் ஒரு 3000 வருஷம் இருக்குமா? கிறிஸ்துவிலிருந்து யோசேப்பு வாழ்ந்தது ஒரு 2000-3000 வருஷங்கள் இருக்கலாமோ? The time Joseph, from God to Joseph, will that be ஒரு 5000 வருஷம் இருக்கலாமா? யோசேப்பு வாழ்ந்த காலம் இன்றிலிருந்து பார்த்தால் ஒரு 5000 வருஷம் இருக்கலாமா என்னவோ தெரியல. It could be 5000 years from the time it started to the time of Joseph. It could be 5000 years. அப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன் அல்லது 25 வயசு பையன், அவன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்ததை 5000 வருஷமா அல்லது 4000 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கிறோமே. So one small decision that young person Joseph has taken, we are talking it for like 5000 years now. அருமையான வாலிபர்களே, உண்மையாக சொல்கிறேன். My beloved young people, I am truly saying, தேவபக்தியாய் நடந்த ஒரு மனுஷனுடையதை ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டார். God will not easily forget a devoted man. கிறிஸ்துவின் அனுசாரம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின மனுஷன் பெயர் என்ன பேர்? ஒரு பேர் அவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எழுதினார், கிறிஸ்துவின் அனுசாரம் அப்படின்னு சொல்லி. அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு.
அந்த புத்தகம் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. There is a book which was written 500 years தாமஸ் back. கெம்பிஸ், ஆமாம், தாமஸ் கெம்பிஸ் அப்படிங்கிறவர் வந்து கிறிஸ்துவின் அனுசாரம் அப்படிங்கிற புத்தகத்தை கிட்டத்தட்ட ஜான் வெஸ்லி காலத்துக்கு முன்னாடி எழுதினார். 500 வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன். Thomas Kempis, he wrote a book and that was being here for almost like 500 years. Even now it is available. அந்த புத்தகம் இப்பவும் கிடைக்குது. We can get that book even now. ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணம் புத்தகம் இன்னும் கிடைக்குது. The book, The Pilgrim's Progress, written by John Bunyan, that is still available now. இதிலிருந்து என்ன சொல்கிறேன்னா, தேவன் அவருக்காக தீர்மானம் எடுத்து வாழ்ந்தவர்களுடைய விஷயங்களை எத்தனை வருஷமானாலும் பயன்படுத்திக் கொள்வார். So what I am trying to say here is those who took a decision to live for God, even after so many years, their life is an example. God took those people as their life as an example. அதனால உங்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள். So don't consider yourself to be inferior. உங்களை பற்றி என்ன வேண்டியதற்கு மிஞ்சியும் என்ன வேண்டாம். You should not think highly of yourself than what you ought to think. ஆனால் சரியானபடி என்ன வேண்டியதன்படி என்ன வேண்டும். But you should examine yourself in the right way. அப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். If it is so, then your life will be an extremely meaningful life. அடுத்த சந்ததிக்கு அது மிகவும் பிரயோஜனமாய் மாறிவிடும். And for the next generation it would be a good example and meaningful. அதனால ரெண்டு விஷயத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். So be assured of two things. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God chose you. தேவன் உங்களை மாதிரியாய் வைக்க நினைக்கிறார். God wants you to keep you as an example. கர்த்தருடைய வருகை தாமதமானால் இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து ஆண்டவர் வருவாரானால் உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆகிவிடும். If the Lord tarries and if you go on to live for another 100 years, if 100 years are going to be there, and then your life will be an example for upcoming generations. பவுல் பாருங்கள், அந்த ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயுக்கு பவுல் புத்தி சொல்லும் பொழுது, when Paul was giving counsel to Timothy, இது வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். I am telling this to born again youth. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 Timothy chapter 4 verse 12 and 13. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலையும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலையும் கற்பிலையும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. Let no one look down on your youthfulness, but rather in speech, conduct, love, faith and purity show yourself an example of those who believe. இந்த திமோத்தி என்பவர் திருமணமானவர் அல்ல, திருமணமாகாத மனுஷன். So Timothy here is not married, he is an unmarried young person. இதில் சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இதில் வந்து அந்த 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார், அந்த கடைசி வசனத்தை பாருங்கள், மாதிரியாயிரு. That last 12ஆம் portion, வசனத்துடைய மாதிரியாயிரு. Show yourself an example. 13ஆம் வசனம் கடைசியில் ஜாக்கிரதையாயிரு. The last verse of the first portion, give attention. 14ஆம் வசனத்தில் அசதியாயிராதே. Do not neglect. 15ஆம் வசனத்தில் இவைகளிலே நிலைத்திரு. Verse 15, be absorbed in them. அடுத்தது எச்சரிக்கையாயிரு. Verse 16, pay close attention. இவைகளிலே நிலை கொண்டிரு. Be preserved in these things. 16ஆம் வசனத்தில் Verse 16, இப்படி செய்வாயானால் if you do all these things, உன்னையும் ரட்சித்துக் கொள்வாய், உன் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய். you will ensure salvation both for yourself and for those who hear you. பாருங்கள், இப்போ இந்த 4 வசனத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்தால் இது எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட் மாதிரி, அங்கே எப்போவுமே பரபரப்பாக இருக்கும், ஃபுல் பிஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. If you look at all these things, it is like an active market which is always happening and busy. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். That is how we should preserve our lives.